அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் நாம் ஒருவர் சந்திக்கிறோம். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள், கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறது மட்டுமல்ல, உங்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம். நீங்கள் இந்த செய்திகளை கேட்ட உடனே அநேகருக்கு ஷேர் பண்ணுறீங்க. அதன் நிமித்தம் அநேகருக்குள்ளே தேவனுடைய வார்த்தை போகிறது. இதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. அதன் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது நீங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியின் மூலமாக அன்னன்னைக்கு உரிய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தை ஒரு நிமிஷம் நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஓகே, சரி. இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன பேச விரும்புகிறார்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவியின் வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இது ரொம்ப விசேஷமானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஏராளமான செய்திகளை நம்ம கேட்டாலும், பாடல்களை பாடினாலும், ஒரு ஆவிக்குரிய வரம் உங்களுக்குள்ளே செயல்படுமானால் அந்த வரத்தினால உங்கள் விசுவாசம் பெருகும். அந்த வரத்தினால மற்றவர்களை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வரத்தின் அடிப்படையில் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை எளிதில் கண்டுபிடிச்சு அதை மேற்கொள்ளவும் உங்களால் முடியும். இதுதான் ஆவியின் வரங்களுடைய விசேஷம். அப்போ உதாரணத்துக்கு ஆவியை பகுத்தறிகிற ஒரு வரம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் எப்படி உங்களுக்குள்ள வரும்னா அபிஷேகத்தினால தான் வரும். ஆவியில் நிரம்பி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க, 1 மணி நேரம் காரை ஓட்டிகிட்டு போகணும், 1 மணி நேரம் அல்லது ½ அன் ஹவர் 2 வீலரை நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகணும், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஓய்வு எடுத்திருக்கிறீங்க, தனியாக இருக்கீங்க, வேலையில் லஞ்ச் பிரேக்கில் ஒரு 15 நிமிஷம் பிரேக் இருக்குது, தனியாக போய் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிக்கணும். இப்படியே உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியின் வரம் கிரியை செய்யும். அதில் ஒன்று தான் ஆவியை பகுத்தறிகிறது. பிசாசு உங்களிடத்திலிருந்து பொருளை திருட வருகிறான், சில தவறான ஆட்களை அனுப்புகிறான். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. அவங்களுடைய அணுகுமுறையை வச்சு, பேச்சை வச்சு நீங்கள் அறிந்து கொள்வீங்க, இந்த ஆள் சரியில்லை, தேவன் நமக்கு உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் அபிஷேகம். அபிஷேகத்தினால ஏராளமான ஆசீர்வாதம் இருக்குது. இன்றைக்கி இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாருன்னா, இந்த நாள் முழுவதும் நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட போகிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த 1 கொரிந்தியர் 12:7 ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்கள் பிரயோஜனத்துக்காக தான் அபிஷேகம் கொடுக்கப்படுது. அப்போ நீ கர்த்தர் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை நீங்கள் மூடி வச்சிடக்கூடாது, அதை பயன்படுத்தணும். ஆமேன். கடைசி காலத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களை அற்பமாக நினைக்காதீங்க. நீங்கள் சாதாரணமான ஆட்களாக இருந்தாலும் தேவன் உங்களை பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி நல்ல ஜெபம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போங்க, நல்ல ஜெபம் பண்ணிவிட்டு காரியங்களை செய்யுங்க, நல்ல ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. அதில் ஒரு பெரிய ஒரு தேவனுடைய திட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்காக இப்போ அதுக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்திக்கோங்க. நல்ல பிதாவே, அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண பற்பல பாஷைகளால் அவர்களை நிரப்பி விடுவீராக. ஆண்டவரை, எண்ணற்ற பாஷைகளை பேசுகிற, நவமான பாஷைகளை பேசுகிற நாவாய் அவருடைய நாவு மாறுவதாக அந்த அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். மட்டுமல்ல, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கட்டும். புது எண்ணெய் அபிஷேக தைலத்தால் நிரப்புங்கப்பா.
ஆமேன். வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா. சத்துருவை அடையாளம் கண்டுகொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த நாள் முழுதும் அவர்களுக்கு இன்பமான நாளாக இருக்கட்டும்ப்பா. நீர் அப்படி செய்கிற நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாருங்க, தேவன் உங்களை நடத்துகிறது வித்தியாசமாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.